இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 227 பார்க்க போறோம். ஷிப்ல காட்டுவாங்க காய் சென்சே சி சிக்னஸ்ல தான் இருப்பாரு. எவோபா அண்ட் நருட்டோ கார்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. நருட்டோ திரும்பவும் தோத்துட்டு கடுப்புல இருப்பான். எவோபா சிரிச்சுட்டு மேல பார்க்கும்போது கருமேக சூடும். அலைகள் மோசமா வீசும். இடி மழை புயலா இருக்கும். செயலஸால பெருசா ஹேண்டில் பண்ண முடியாது. யாமட்டோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா காய் சென்சேவை காட்டுவாங்க. முன்னாடி பறந்து வர ஒரு பறவையை பார்த்து பயப்பாரு. பார்த்தா அது ரொம்ப பெருசா இருக்கும். காயை தூக்கிட்டு போயிடும். இதை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆவாங்க. யாமட்டோ அந்த டைரக்ஷன் நோக்கி போக சொல்லுவாரு. மற்ற எல்லாருமே எப்படியும் அந்த புயல்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. நருட்டோ அந்த ஐலாண்டை பார்ப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபர்காட்டன் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. எல்லாம் அந்த ஐலாண்ட்ல வந்து சேஃபா இருப்பாங்க. செயலர்ஸ் நாங்க ஷிப் ரெடி பண்றதா சொல்லுவாங்க யாமட்டோ கிட்ட. நருட்டோ காய் சென்சே இங்க தான் வந்திருப்பாருன்னு சொல்லி கேட்பான். அது பறந்து வந்த டைரக்ஷன் படி பார்த்தா அதோட கூடுங்கிறது இங்க தான் எங்கேயாவது இருக்கணும் பாரு அவபா. நருட்டோ அந்த பறவை புஷிப்ரோ சென்சே சாப்பிட்டு இருந்தான்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ காய் என்னதான் வீக்கா இருந்தாலும் அவருக்கு சீசிக்காவே இருந்தாலும் ஒரு பறவை அவரை சாப்பிட்ற அளவுக்கு விட மாட்டாருன்னு. நருட்டோ நான் சேஜ் மோட யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன்பா. யாமட்டோ தடுத்துருவாரு. இந்த ஐலாண்ட் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. உன்னோட சீக்ரெட் மூவ்ஸ்ல டாப் சீக்ரெட்டா வச்சுக்கன்பாரு. ஒரு பொண்ணு ஒளிஞ்சது ஓடுறத பார்த்துட்டு எவோபா இந்த ஐலாண்ட் சேர்ந்த பொண்ணாதான் இருக்கணும். அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது விசாரிக்க முடியுதான்னு பாக்குறேன்ட்டு சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நருட்டோ அவர் வரவாய்க்கு என்ன நம்ம வெயிட் பண்ண போறோமான்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ நம்ம வேற ஒரு டைரக்ஷன்ல இருந்து தேடலான்னு பாரு. எவோபா கிட்ட காட்டுவாங்க. அந்த பொண்ணு ஓடுறத நிறுத்திடும். உன்னை பார்த்தா சஸ்பீஷியஸா எதுவும் தெரியல அப்படின்ட்டு பேச ட்ரை பண்ணும்போது திரும்ப ஓட ஆரம்பிச்சிருவா. இவ பேரு ஹோனாக்கா. எவோபா அவளுக்கு முன்னாடி போய் நிக்கலான்ட்டு ட்ரீல கிளைம் பண்ணி முன்னாடி போய் நிப்பாரு. பார்த்தா அந்த பொண்ணு இருக்க மாட்டா. எவோபா பின்னாடி இது பார்த்துட்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்து எவோபா வெயிட் பண்ண சொல்லி கத்துவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ யாமட்டோ கிட்ட காட்டுவாங்க. அவங்கள ஒளிஞ்சது ஒரு ஜெயண்ட் ஸ்பைடர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். கீழே வந்த ஒரு கல் மூலமா சென்ஸ் பண்ணிருப்பாங்க. யாமட்டோ பேப்பர் பாம் கட்டின குணாய் யூஸ் பண்ணி அடிப்பாரு. நருட்டோ அவனோட ரசங்கான யூஸ் பண்ணி அடிப்பான். கீழே வந்த ஜெயண்ட் ஸ்பைடரை வுட் ஸ்டைல் மூலமா கதையை முடிச்சு விட்டுருப்பாரு யாமட்டோ. அந்த சிலந்தியை பார்த்துட்டு இது ரொம்ப பெரிய சிலந்தின்பா நருட்டோ. இன்னொரு டைரக்ஷன்ல பயங்கரமா புழுதி வரத பார்த்துட்டு யாமட்டோ இன்னும் நிறைய வருதுன்னு. நருட்டோ முன்னாடி போயிட்டு ஷேடோ க்ளோன் பண்ணுவான். பார்த்தா முன்னாடி இது பெரிய ஸ்னேக் வரும். நருட்டோ ரொம்ப பெருசா இருக்குன்னு பார்ப்பான். வெறித்தனமா அட்டாக் வைக்கும். யாமட்டோ கிட்ட வரப்ப வுட் ஸ்டைல் மூலமா தடுத்திருப்பாரு. நருட்டோ வேற லெவல்ல சண்டை போடுவான். வைக்கிற அட்டாக்ல வெறித்தனமா இருக்கும். அந்த பெரிய ஸ்னேக் டிஃபீட் ஆயிருக்கும். நருட்டோ யாமட்டோ கிட்ட இதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய ஸ்னேக்கோட நான் சண்டை போட்டிருக்கேன்பா. ஒரோச்சி மாருவோட சமனிங் தானு யாமட்டோ கேட்கும்போது அந்த ஸ்னேக் எந்திரிச்சு திரும்ப அட்டாக் பண்ண வரும். காய் ஒரு பறவை பிடிச்சிட்டு போயிருக்கும்ல, அந்த பறவை இந்த ஸ்னேக்கை தூக்கிட்டு போயிடும். நருட்டோ இது அதுலன்பா. யாமட்டோ காயை தூக்கிட்டு போனா அதே பறவை தான் இதுன்பாரு. ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு பின்னாடியே போவாங்க. அதுக்கப்புறமா எவோபா கிட்ட காட்டுவாங்க. ஹோனாக்கா ஒரு இடிஞ்சு போன பில்டிங்ல இருப்பா. நான் ஒண்ணு உங்க கிட்ட கேட்கலாமா, என் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னு சொல்லி கேட்பாரு. திரும்ப ஓட ஆரம்பிச்சிருவா. பில்டிங்குள்ள போனா எவோபா தரையில முளைச்சிருக்க பூ எடுத்து பாப்பாரு. ஒரு மாதிரி டிஃபரண்ட் சவுண்ட் கேட்கும். உள்ள போய் எட்டி பாப்பாரு. செவுத்து ஓரமா இருக்க ஹோனாக்காவை பார்த்துட்டு எங்களோட இந்த ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாரு, அந்த ஃப்ரெண்டை தேடி தான் வந்தோம், அதை பத்தின கொஸ்டின் கேட்கலான்னு தான் உங்களை ஃபாலோ பண்ணேன், வேணா அதை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு பூவை கொடுப்பாரு. ஹோனாக்கா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கை காட்டுவா. அங்க ஒரு புக் இருக்கும். எவோபா என்னடா அதுன்னு பார்த்துட்டு சமனிங்க பத்தின இன்வெஸ்டிகேஷனா கிரியேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கூடவான்ட்டு பாப்பாரு. கிரியேஷன்ங்கிற வார்த்தை மட்டும் உருத்துவோம். திரும்பி பாப்பாரு. புக்ல இது ஒரு சமனிங் ஐலாண்ட். ஷினோபி சமனிங்க்கு யூஸ் பண்ற ஏகப்பட்ட லைஃப் ஃபார்ம்ஸ் இங்க இருக்கு. முதல்ல இது ஒரு ரிசர்ச் பர்பஸா தான் ஆரம்பிச்சது. சமனிங் அனிமல்ஸுக்கான ஷினோபிஸ்க்கான ரெக்வெஸ்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். நருட்டோ யாமட்டோ பெரிய சென்டிபைடோட சண்டை போடுறத காட்டுவாங்க. அதை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சதா புக்ல போட்டிருக்கத படிப்பாரு. அதோட டிமாண்ட்ங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா சமனிங் அனிமல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக டிசைட் பண்ண ஆரம்பிச்சோம். கிராஸ் பிரீடிங் மூலமான்னு படிச்சுட்டு இருக்கும்போது நருட்டோ யாமட்டோ அந்த பெரிய சென்டிபைடை டிஃபீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்பீசிஸோட சண்டை போட போறத காட்டுவாங்க. எவோபா புது ஸ்பீசிஸ் சமனிங் அனிமல்ஸா உருவாக்கப்பட்டதுன்னு படிப்பாரு. அதே அளவுக்கு ஷினோபி கிட்ட இருந்து வர டிமாண்ட் அதிகமாச்சு. ரொம்பவுமே அல்டிமேட்டான சமனிங் அனிமல் இருக்கான்னு சொல்லி அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போது டிஃபரெண்டா வந்த அந்த ஒரு ஸ்பீசிஸுமே நருட்டோ யாமட்டோ அட்டாக் பண்ணிட்டு ஓடுறத காட்டுவாங்க. எவோபா அது இல்லைனா நாங்க இன்னொன்னு உருவாக்கணும்னு படிப்பாரு. ஷாக் ஆயிட்டு பிரச்சனையை அல்டிமேட்டான அனிமலை எப்படி கட்டுப்படுத்துறது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் சீலிங் ஜுட்சு வேணும். பார்க்க போனா ஜிஞ்சுரிக்கு பண்ற மாதிரி யூனிக்கா இருக்கணும். வில்லேஜுக்கான சேவியரை கண்டுபிடிச்சா இது பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ட்டு படிச்சுட்டு அடுத்த பேஜ் திருப்பறப்ப கிழிஞ்சிருக்கும். ஜிஞ்சுரிக்கியான்ட்டு இந்த இடம் என்னன்னு சொல்லி கேட்பாரு ஹோனாக்கா கிட்ட. அவ திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிருவா. யாமட்டோ நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. அந்த பறவையோட கூட்டுல தான் இருப்பாங்க. என்ன நருட்டோ போலாமான்ட்டு ரெண்டு பேருமே ஜம்ப் ஆவாங்க. பார்த்தா காய் தூக்கிட்டு வந்திருக்கும்ல பறவை, அதோட குழந்தைகளுக்கு ட்ரில் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. கால் நல்லா தூக்குங்கன்ட்டு. இதை பார்த்து ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. நருட்டோ புஷிப்ரோ சென்சன் கூப்பிடுவோம். அந்த குட்டி பறவைக காய் மேல பாசமா நடந்துக்குங்க. காய் சென்சே அமைதியா இருங்கன்னு பாரு. யாமட்டோ என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்பாரு. காய் சென்சே நான் தூக்கிட்டு வந்து பேபி செட் பண்ண வச்சுன்னு
பாரு. நருட்டோ ஷாக் ஆவான். யாமட்டோ ரொம்ப மோசம் பாரு. காய் வந்துட்டு என்ன அந்த பறவை சாப்பிடறதுக்கெல்லாம் கூட்டிட்டு வரல, கடைசியில பார்த்தா பேபி சிட் பண்ண வச்சுன்னு பாரு. முதல்ல நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி கேட்பாரு. எங்களுக்குமே அந்த ஐடியா இல்லைன்பாங்க. ஜஸ்ட் அந்த பறவையை சேஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்ந்த புஷி ப்ரோ சென்மா நருட்டோ. அந்த பறவை இங்க வந்திருக்கும், அதோட குட்டிகளுக்கு சாப்பாடு போட்டு முன்னாடி பார்க்கவும் யாமட்டோ நருட்டோ கார்ட்ல தான் இருப்பாங்க. காய் வந்துட்டு என்ன உன் குழந்தைகளுக்கு பேபி சிட் பண்ணவா கூட்டிட்டு வந்த, எனக்கு வேற சில முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, மிஷின் இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் பாரு. அந்த பறவை கத்தவும் என்ன நான் கூட வரணுமா சொல்லி கேட்பாரு. சரி சரி வரேன்ட்டு அந்த பறவை மேல இருவாரு. யாமட்டோ ஸ்டாப் பண்ணுவாரு. இங்க இருக்கிறது மூலமா எதுவும் தெரியாதுன்ட்டு நீங்களுமே என் கூட வாங்கன்னு பாரு. நருட்டோ வாய் பொளந்துருவான். இதுக்கப்புறமா எவோபா கிட்ட காட்டுவாங்க. ஒரு எரிமலையில தான் இருப்பாரு. அங்க இருந்து அந்த எரிமலை குழம்பெல்லாம் பார்த்துட்டு உள்ள போயிட்டு வித்தியாசமா இருக்க விஷயங்கள்லாம் பாப்பாரு. ஹொனாக்காவை பார்த்துட்டு ஹேன்னு கூப்பிடுவாரு. போய் பார்த்தா அங்க ரொம்பவுமே வித்தியாசமான ஸ்பீஷிஸ் ஒன்று இருக்கும், ரொம்பவுமே அருவருப்பா இருக்கும். எவோபா ஹொனாக்கா கிட்ட இதான் அந்த அல்டிமேட் சம்மனிங் அனிமலான்னு சொல்லி கேட்பாரு. அமைதியாவே இருப்பா. இது வேலைக்காக நானே கேட்டுக்கிறேன்ட்டு சைக்கோ மைண்ட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. மேல இருந்து வியூ பார்த்துட்டு தென்ன இங்க இத்தனை ஸ்பீஷிஸ் இருக்குன்பா, ஏன் மட்டும் இங்க தான் லேண்ட் ஆக போறமான்னு சொல்லி கேட்பாரு. லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பறவை வேல்கனோவை பார்த்து கத்தும். காய் வந்துட்டு கீழே போகணுமான்னு சொல்லி கேட்பாரு. அது எரிமலை குழம்பு, அதுக்குள்ள நம்ம எப்படி போறதுன்னு நருட்டோ. பயங்கரமான சவுண்ட் கேட்கும். நருட்டோ அது என்ன சவுண்டுன்பா. ஏமாட்டோ போய் தான் தெரிஞ்சுக்கணும்ட்டு இங்க போய் பார்க்கறத விட்ட வேற வழி இல்லைன்ட்டு வுட் ஸ்டைல் மூலமா அந்த இடத்துக்கு போறதுக்கு பார்த்து கிரியேட் பண்ணிருப்பாரு. காய் யாமட்டோ கிளம்பிடுவாங்க. நருட்டோ வேற வழி இல்லாம கிளம்புவான். பின்னாடி ஒரு சில ஸ்பீஷிஸ் வரதை பார்த்துட்டு நருட்டோ இங்க எது போயிருங்கன்னு கத்துவான். அதுல பார்த்தா அட்டாக் பண்ண வந்த மாதிரி தெரியல, இக்னோர் பண்ணிடுறான்னு பாரு யாமட்டோ. இதுக்கப்புறமா எவோபா கிட்ட காட்டுவாங்க. சைக்கோ மைண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வரும். இந்த ஐலாண்ட்ல இருக்க ஏகப்பட்ட அனிமல்ஸ் அது முழுங்கி இருக்கும். பார்க்க போனா இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே பாஸ்ட்ல நடந்ததை காட்டுவாங்க. இது ஒரு ரிசர்ச் லேபா இருந்திருக்கும். ரிசர்ச்சர்ஸ் அது கட்டுப்பாட்டை இழந்துருச்சுன்னு சீல் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அது அந்த சீலையுமே தாண்டி எல்லாத்தையுமே சாப்பிட்டுருக்கும். ஹொனாக்கா கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பா, ஆனா அவனாலுமே சுத்தமா முடிஞ்சிருக்காது. யாராவது காப்பாத்துங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா. மொத்த இடமுமே இதனால நாசமா போயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அவோபாவே அலறுவாரு. அவோபா பாக்குறதெல்லாம் தின்னுட்டு தூக்கத்துக்கு போயிருக்கு, அது இப்ப மெச்சூராக தான் காத்துட்டு இருக்குன்ட்டு ஹொனாக்காவை பார்த்துட்டு அப்பனா நீதானா அப்படின்னு பார்க்கும்போது காய் வந்துட்டு அவோபாவை கூப்பிடுவாரு. காய் நீ என்ன ஓகேவான்னு சொல்லி கேட்கவும் என்னை பத்தி விட்டு தள்ளி இந்த இடம் என்னன்னு சொல்லி கேட்பாரு. காய் அல்டிமேட் சம்மனிங் அனிமலை உருவாக்குன ஃபெசிலிட்டி இது, அதோட ரிசல்ட்டை இதோ அங்க பாருன்னு சொல்லி கை காட்டுவாரு. நருட்டோ என்னடா இதுன்னு பாப்பான். ஷினோபிஸ்க்காக அல்டிமேட் சம்மனிங் அனிமலை உருவாக்குற முயற்சி அதை பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ரிசர்ச்ல உருவாக்கப்பட்ட அனிமல் தான் இது. இந்த அனிமல் எந்த அனிமல் எல்லாம் முழுங்குதோ அதோட எபிலிட்டிஸ் எல்லாம் இதுக்கு வந்துரும். பார்க்க போனா சில ரிசர்ச்சர்ஸே முழுங்கி இருக்கு. இப்போ இது தன்னைத்தானே எவால்வ் பண்ணிக்குது அப்படின்னு எவ்வளவு பேசிட்டு இருக்கும்போது தென்ன உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. மற்ற ஸ்பீசிஸ் இங்க வரும். திடீர்னு பார்த்தா அந்த அல்டிமேட் சம்மனிங் அனிமல்ல இருந்து பயங்கரமா க்ளோ ஆகும். நருட்டோ என்ன நடக்குதுன்னு கேட்பான். எவபா அது திரும்ப பறக்குதுன்னு பாரு. அல்டிமேட் சம்மனிங் அனிமல் அதோட மேல் தோலை பிச்சுட்டு வந்து ஸ்பைடர் முழுங்கி இருக்கும். நருட்டோ யாமட்டோ எவபா காய் தப்பிச்சிருப்பாங்க. இன்னொரு சென்டிபீட் தப்பிச்சு ஓட பார்க்கும், அதையும் முழுங்கிரும். இதுதான் அந்த அல்டிமேட் சம்மனிங் அனிமலான்னு சொல்லி கேட்பாரு யாமட்டோ. பார்க்க போனா பெரிய பேராசம் முடிச்ச மான்ஸ்டரா இருக்கேன்பா நருட்டோ. இந்த சம்மனிங் அனிமலோட யாராவது கான்ட்ராக்ட் போட்டுக்க வேண்டியதானு பாரு காய். யாமட்டோ இது இப்ப அந்த மூட்ல இல்ல போலன்னு பாரு. அல்டிமேட் சம்மனிங் அனிமல் அவங்கள பார்க்கவும் யாமட்டோ கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவாரு. அட்டாக் வச்சிருக்கும், எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க. காய் மேல இருந்து அட்டாக் பண்ண வருவாரு. ஒரு சலந்தி முழுங்கி இருக்கும் இல்லையா, அதோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி காயை வெப் மூலமா பிடிச்சிருக்கும். இதென்ன சலந்தி விளையாண்டு காய் பிச்சிருவாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சலந்தி முழுங்குச்சுல, அதோட எபிலிட்டி தான் இதுன்னு பாரு யாமட்டோ. நருட்டோ ஷாக் ஆவான். எவபா எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லிட்டு இது இப்ப கொலப்பசியில இருக்கு, கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே திங்கும், இதுக்கு பசியே அடங்காது, பாக்குற எல்லாத்தையுமே முழுங்குற ஆசையோட இருக்குன்னு பாரு. நருட்டோ இது ஒரு ஃபெயிலியரான சம்மனிங் அனிமல்பா. எவபா இந்த சம்மனிங் அனிமலை உருவாக்குனதே ஷினோபிக்கு அகைன்ஸ்டா பயன்படுத்துறதுக்காக தான், அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு பாரு. யாமட்டோ உட் ஸ்டைல் மூலமா கேப்சர் பண்ணுவாரு. நருட்டோ அப்ரிஷியேட் பண்ணுவான். பட் அதை ஈஸியா பிரேக் பண்ணிடும். யாமட்டோ அது என்னோட சக்கரம் முழுசா உறிஞ்சிருச்சுன்னு பாரு. இந்த சம்மனிங் அனிமலை ஷினோபிக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்றதுக்கு தான் உருவாக்குனதுன்னு சொன்னதுக்கான அர்த்தமே அதான் பாரு எவபா. சேஜ் மோட்ல அதோட கதையை முடிக்கிறேன்னு நருட்டோ. யாமட்டோ நருட்டோ சேஜ் மோடுக்கு போறானா, அவன் நேச்சர் எனர்ஜி கலெக்ட் பண்றதுக்கு நம்ம அவனுக்கு தேவையான டைம் கொடுத்தானும் காயின் பாரு. காய் மேல இருந்து அட்டாக் பண்ண போவாரு. நருட்டோ சேஜ் மோடுக்கு ஏத்த மாதிரி ஆடாம செய்யாம நிப்பான். காய் 8 இன்னர் கேட்ஸோட 5th கேட் ஓபன் பண்ணிருப்பாரு. இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி அடிக்க போறப்ப கென்ஜுட்சு யூஸ் பண்ணிருக்கோம். நருட்டோ சேஜ் மோடுக்கு போயிருக்க மாட்டான். அதே மாதிரி காய் நார்மலா இருப்பாரு. எவோபா அட்டாக் பண்ணிருப்பாரு. யாமட்டோ காயை காப்பாத்துவாரு. எவ்வளவு கேவலமான தோல்வி அப்படின்ட்டு கடுப்பாவார் காய். நருட்டோ கிட்ட போயிட்டு எவோபா இது ஒரு கென்ஜுட்சு முழிச்சுக்க நருட்டோன்னு பாரு. என்ன அந்த மாஸ்டர்னால கென்ஜுட்சுல யூஸ் பண்ண முடியுதான்னு கடுப்பாவா நருட்டோ. திடீர்னு பார்த்தா அந்த அல்டிமேட் சம்மனிங் அனிமல் அப்படியே வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும். லைட்னிங் ஸ்டைல யூஸ் பண்ணி எவோபா நருட்டோவை அட்டாக் பண்ணிரும். யாமட்டோ என்ன லைட்னிங் ஸ்டைலுமான்ட்டு ஷாக் ஆவாரு. எவோபா நெஞ்சுச்சுவா இன்னும் அதுகிட்ட எத்தனை எபிலிட்டிஸ் இருக்கும்னு ஷாக் ஆவாரு. நருட்டோ லாவா நம்ம என்ட்ரன்ஸ்ல பார்த்ததுன்பா. காய் வந்துட்டு அதேதான், அந்த லாவாக்குள்ள அதை தள்ளினா போதும் பாரு. யாமட்டோ சரின்ட்டு முன்னாடி ஓடுவாரு. லைட்னிங் ஸ்டைல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும். வுட் ஸ்டைல் டூம்டு வால் பண்ணுவாரு. நருட்டோ கிட்ட சேஜ் மோட யூஸ் பண்ண சொல்லுவாரு. சரின்ட்டு அசையாம கூறுவான். காய் இந்த இதை வாங்கிட்டு அட்டாக் பண்ண போவாரு. கென்ஜுட்சு யூஸ் பண்ண வரும். எவோபா தடுத்திருப்பாரு. சிவியர் லீஃப் ஹரிகேன் பண்ணுவாரு. காய் சொல்ல போனா லாவால விழுகிறதுக்கு ஜஸ்ட் மிஸ்ல போய் நிக்கும். விழுந்திருக்கும். திடீர்னு பார்த்தா மேல பறந்து வரும். என்னடா விங்ஸ்லா யூஸ் பண்ணுதுன்ட்டு எல்லாருமே கடுப்பாவாங்க. வின் ஸ்டைல் யூஸ் பண்ணும். காய் உன்னை அவ்வளவு ஈஸியா தப்பிக்க விட மாட்டேன்ட்டு கிக் பண்ண போவாரு. அவரையுமே அட்டாக் பண்ணிரும். மேல எஸ்கேப் ஆகி போகும். இது மட்டும் இப்ப தப்பிச்சு போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப சிரமமாயிருப்பாங்க. காயை தூக்கிட்டு வந்த பறவை தடுக்க ட்ரை பண்ணுவோம். மேல இருந்து ஏகப்பட்ட அனிமல்ஸ் அதை தடுக்க பார்க்கும். எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணும் அந்த அல்டிமேட் சம்மனிங் அனிமல். நருட்டோ அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்பான். அதுங்களுக்கு நெருக்கமானவங்கள அது முழுங்கி இருக்கும்ல, அதுக்கு பழி தீர்த்துக்கு தான் அதுக்கு பண்ணுது போலன்பாங்க. இந்த இடத்துக்கு ஹொனாக்கா வருவா. கேர்ஃபுல்லா ஒரு பக்கத்துல போகாதேன்னு பாரு யாமட்டோ. எவோபா தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஹொனாக்கா கிட்ட நீ அதானான்னு சொல்லி கேட்பாரு. திரும்பி பார்த்துட்டு சிரிப்பா. யாமட்டோ அவளை போக விட்டுறாதேன்னு பாரு. எவோபா அவளை
போக விடுறதுக்கு காரணமே இது அவ விட்டுட்டு போன எண்ணங்களோட உருவகம் மட்டும்தான் பாரு. ஆக்சுவலா பாஸ்ட்ல அந்த அல்டிமேட் சமனிங் அனிமல் செமரைஸ் அட்டாக் பண்ணிக்கும்ல, அந்த இடத்துல ஹொனாக்கா செத்துருப்பா. இது வெறும் அவளோட எண்ணங்களோட உருவகம் தான். ஹொனாக்கா பக்கத்துல போகும்போது அல்டிமேட் சமனிங் அனிமல் சென்ஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். எவோபா தடுத்திருப்பாரு. எவோபாவை பார்த்துட்டு சிரிப்பா ஹொனாக்கா டக்குன்னு போய் அந்த அல்டிமேட் சமனிங் அனிமலை அந்த பறவையோட பிடிச்சிருவா. எவோபா நருட்டோன்னு கூப்பிடவும் வின் ஸ்டைல் ரஷன் ஷூரிகன் பண்ணி அடிப்பான். பட் இந்த இடத்துல நருட்டோ நைன்டெல்ஸோட பவர் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. லைக் அந்த பல்லு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. நருட்டோ யூஸ் பண்ண ரஷன் ஷூரிகன்ல அடிபட்டு அல்டிமேட் சமனிங் அனிமல் மட்டும் செத்துரும். காய தூக்கிட்டு வந்த பறவை எஸ்கேப் ஆகி போயிருக்கும். இதுக்கப்புறமா எப்பவும் போல அவங்களோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. எவோபா ஹொனாக்கா கிட்ட கொடுக்க ஒரு பூ எடுத்திருப்பாருல, அதை எடுத்து கையில வச்சுட்டு அப்படியே விட்டுருவாரு. ஹொனாக்கா தேங்க்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த இடத்துல மழை பெய்யும். கடைசி அந்த ஐலாண்ட்ல இருக்க ஹொனாக்கா அண்ட் ரிசர்ச்சர்ஸோட போட்டோவை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைட் ராக்லி அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்லன்ல அடுத்து பார்க்க போறோம் நாருட்டோ. இதுக்கப்புறமா நேம்ஸ் பார்க்கலாமா? கவி, தினேஷ், விஜய், ரிஷி, ஆகாஷ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.